பேரு ரமி. நான் குரூப் டே சர்வீஸ்ல மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். என்னை பத்தி சொல்லணும்னா, நான் சின்ன வயசுல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் வரை இங்க பக்கத்துல ஒரு ஏரியால தான். சின்ன வயசுலலாம் எங்க அம்மா என்ன இந்த வழியா தான் கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு போவாங்க. அப்பெல்லாம் இங்க பெருசா பில்டிங்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் காடு தான். ஆள் நடமாட்டமும் பெருசா இருக்காது. அதுக்கப்புறம் ஏதோ பில்டிங் வந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சது. அந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து பயந்து எங்க போற கூட்டம் அப்படின்னு கேட்குறப்போ எல்லாம் சுரேஷ்க்கு போற கூட்டம் அப்படின்வாங்க. அந்த கூட்டத்தை பார்த்து பயந்து இங்கெல்லாம் நான் படிக்கவே வரமாட்டேன்னு நினைச்சிருந்தேன். இப்போ சுரேஷ் அகாடமில தான் ஜாயின் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். அண்ட் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னி பத்தி சொல்லணும்னு பார்த்தோம்னா, உண்மையா பெரிய அந்த கரடு முரடான பாதையை கடந்து வந்தேங்கிறதுலாம் இல்லை. எனக்கு ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எந்த மாதிரி போச்சோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியும் இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட இந்த ஜேர்னியில் வந்து என் கூட இருந்த எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா ஃபேமிலி, எனக்கு ஃப்ரெண்ட்ஸு, இப்போ எனக்கு கைட் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே வந்து நான் நன்றியே சொல்லிக்கிறேன். ஃபேமிலிங்கிறப்போ எங்கள் அம்மா, நான் எப்போ எழும்புறேனோ அப்போ தான் எழும்புவாங்க, நான் தூங்க போகிறப்ப தான் தூங்க போவாங்க. அப்பா சின்ன வயசுலேருந்தே வந்து படிப்புக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், உடம்பு முடியலனாலும் வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போவுமே நான் ஸ்டடி ஹாலுக்கு படிக்க வருவேன், 10 மணிக்கு மேலே குளிக்காமல் இருக்கேன், கிளம்பாமல் இருக்கேன்னா எனக்கு வர்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்ஸ்டியூட் போகலையா, ஏன் போகலன்னு கேட்பாங்க. அண்ட் என்னோட அண்ணன் அண்ணி எல்லாருக்குமே அவங்களோட ஓன் சிப்ளிங்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு நம்புகிறேன். எனக்கு என்னென்னா என் அண்ணனை விட என் அண்ணி தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். ரொம்ப ஸ்டபான ஒரு நம்பிக்கை, இப்போ கூட கிடைக்குமோ கிடைக்காதோன்னு ஒரு கட்டத்தில் இருந்தப்போ அவங்க வந்து ரொம்ப ஸ்டபானாக இருந்தாங்க. சொல்லப்போனால் என்னை விட என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறப்போ ஸ்கூலில் இருந்து நாங்கள் 8th ஃப்ரெண்ட்ஸு ஒரு 7 பேர் உண்டு. எல்லாருமே நான் 2020 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலியில் பிஇ முடிச்சிருந்தேன். எல்லாரும் வேறு வேறு காலேஜ் வேறு வேறு கோர்ஸு முடித்தோம். என்னை தவிர என் கேங்கில் வந்து எல்லாருமே எம்ப்ளாய்டு. ஆனால் இது நாள் வரை விளாட்டுக்கு கூட வந்து யாருமே என்கிட்ட வந்து நீ ஏன் ரமிஷா இன்னும் வேலைக்கு போகல, எதுக்கு இந்த ஃபீல்டு எடுத்த, அந்த ஒரு கேள்வி வந்து என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவங்க கேட்குற கேள்வி என்னவா இருக்கும்னா, ரிசல்ட் எப்போ வரும், வேலைக்கு எப்போ ஜாயின் பண்ணுவேன், ரிசல்ட் வந்தோடனே ஜாயின் பண்ணிடுவேன், அவங்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை. அது போக சைரன் வச்ச காரில் எங்களை எப்போ கூட்டிகிட்டு போவேன்னு கேட்பாங்க. இல்லை நானே இன்னும் அதெல்லாம் கிளியர் பண்ணலன்னு சொன்னால் அப்போ அதுக்கு படி ரமிஷா அப்படின்வாங்க. அண்ட் இப்போ என் கூட இன்ஸ்டியூட்டில் இருக்க என்னோட கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னன்னா இப்போ கூட நான் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தாமல் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் என் ஃப்ரெண்டுகிட்ட நான் சொல்லும்போது ஒன்றே ஒன்று தான் சொன்னாங்க, இந்த கூட்டத்தை கூட உன்னால் ஃபேஸ் பண்ண முடியலன்னா குரூப் 1 ஆஃபீஸர் ஆகி ஒரு டிஸ்ட்ரிக்டே எப்படி பார்ப்பேன்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. அஃப்கோர்ஸ் வேலிட் கொஸ்டின். அண்ட் இந்த ஃபீல்டில் இருக்கும்போது கன்சிஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்மளோட 100% நம்மளால் கொடுக்க முடியாது. நிறைய பிரேக் டவுன் இருக்கும், அழுவோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், எல்லாமே இருக்கும். நமக்கு அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக நமக்கு கூட இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போதும் நான் ஒவ்வொரு உடையிற நேரமும் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிங் பில்லராக இருந்திருக்காங்க. ஆனால் ஒரே வருத்தம் என்னன்னா, இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த மேடையில் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லை. கண்டிப்பாக அடுத்த தடவை அவங்க எல்லாரும் இங்கே இருந்து நான் அவங்களுக்காக அங்கேருந்து கையை தட்டணும்னு ஆசைப்படுறேன். நாங்கள் சேர்ந்தே கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அண்ட் என்னோட இந்த டிஎன்பிஎஸ்சி ஜேர்னின்னு சொல்கிறப்போ என்னன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு ராஜா சார் காலையில் 6 மணிக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சு போட வருவோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வெளியே நிற்கிறது வந்து ராஜா சார் தான். எப்போவுமே 16 ஏச்சு வாங்கிட்டு தான் உள்ளே போவோமே. டெய்லி மைக்கில் வந்து ஏதாவது பேசிடுவார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. காலையில் அந்த ஒரு மோட்டிவேஷனோட தான் வந்து கிளாஸே ஆரம்பிக்கும். அப்போ 2022 டெஸ்ட் பேட்சில் வந்து சார் வந்து ஒன்று சொல்லியிருந்தார், இன்னும் எனக்கு நினைவு இருக்குது. என்னன்னா, இங்கே உட்காந்து பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கணும்னு நினைக்காதீங்கப்பா, நல்லா படித்து எக்ஸாம் கிளியர் பண்ணி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்வாரு. எல்லாருமே பேசுவாங்க, அதை நம்ம வந்து உள்வாங்கிக்கிறதுல தான் வந்து இருக்குது. அண்ட் மெயின்ஸ்ன்னு பார்க்குறப்போ நான் மேக்ஸிமம் கரெக்ஷன் போகிறது வந்து கந்தராஜ் சார் கிட்ட தான். ஈவினிங் தான் வந்து நான் மேக்ஸிமம் என்னை கூப்பிடுவாங்க. நான் போகிற டைம் எல்லாம் வந்து சார் தான் இருப்பார். அப்போது ஒரு கொஸ்டினே நான் வந்து தப்பாக எழுதியிருந்தாலும் ஸ்ட்ரைக் பண்ணி மட்டும் தான் எனக்கு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஆன்சர் தப்பு, நீங்கள் என்ன ஆன்சர்னு தேடி எழுதிட்டுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து எனக்கு சார்கிட்ட இருந்து கிடைக்காது. இப்போ அந்த மாதிரிலாம் வந்து தேடி எழுதுறப்போ வந்து நிறைய அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் நம்ம சில நேரங்களில் ஹெல்ப்போ கைடன்ஸோ ஒரு இடத்துலேருந்து வரும்னு எதிர்பார்த்து இருந்திருக்கலாம், நமக்கு கிடைக்காம கூட போகலாம். அதே மாதிரி என்னோட கவுன்சிலிங் ரேங்க் லிஸ்ட் வந்தப்போ நான் ஒருத்தவங்க கிட்ட கேட்டிருந்தேன், எனக்கு கைடன்ஸுங்கிறத விடுங்க, அவங்க வந்து எனக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலை. நான் அதனால் கடைசி டைம் வந்து நான் சகுந்தலா மேம் கிட்ட தான் போனேன். ரொம்ப அழகாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஃபீமேலாக உள்ளே போகிறப்போ நமக்கு வந்து எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா எனக்கு எடுத்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு கைட் பண்ண ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் என்னன்னா ஆஸ்பெரன்ஸுக்கு சொல்லணும்னு நினச்சிருந்த சில விஷயம் இருக்குது,
அப்படி படிங்க இப்படி படிங்க. நானும் வந்து என்னோட மிஸ்டேக்ஸ்லாம் கரெக்ஷன் கொண்டு வந்துட்டு தான் இருக்கேன். இன்னும் என் நேற்று கூட வந்து குரூப் ஒன்லலாம் கண்டிப்பாக டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கொண்டே வர முடியல. நிறைய கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு என்கிட்டயுமே. சில விஷயம் ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா, உங்கள் ஸ்டடி கம்பெனியன் எப்போவுமே வந்து உங்கள் ஸ்டடி சர்க்கிளோ கம்பெனியனோ அதை வந்து நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. வேலை வேணும்னு வந்திருக்கோம், இந்த ஒரு இடத்துல வந்து தப்பாக நம்ம காலை எடுத்து வச்சுட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையே வந்து திசை மாறி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்களுக்கே தெரியும் உங்கள் ஸ்டடி சர்க்கிள் வந்து உங்களோட கோலை நோக்கி கூட்டிகிட்டு போதா இல்லை கோல்லேருந்து டீவியேட் பண்ணி கூட்டிகிட்டு போதான்னு. அதனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்டடி சர்க்கிளை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், டிபெண்ட்டாகவும் இருங்க, இண்டிபெண்ட்டாகவும் இருங்க. டிபெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா சேர்ந்து படிக்கிறது தான். கண்டிப்பாக வந்து சேர்ந்து படிக்கும்போது நாலேஜ் ஷேரிங் நடக்கும். நம்மகிட்ட இருக்க நாலேஜை ஷேர் பண்ணும்போது ஒன்று வந்து அறையா குறையாது, எப்போவுமே அது வந்து டபுளாக வேணா ஆகும், கண்டிப்பாக குறைய போகிறதில்ல. அண்ட் இண்டிபெண்ட் சொல்கிறப்போ நம்ம எப்போவுமே வந்து ஒருத்தவங்களை சார்ந்து ஓடிட்டு இருக்கக்கூடாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் என் வழியில் நான் ஓடிட்டு இருப்பேங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ சுகேஷ் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சுரேஷ் அகாடமி அண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் இப்போ வந்திருக்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ், அதாவது அரசு அதிகாரிகள், அது போக ஃபியூச்சரில் இங்கே வரப்போகிற அரசு அதிகாரிகள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, ஆல் தி பெஸ்ட். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.